அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகள். கிராம உத்தியோகத்தர்கள் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். 3 பிள்ளைகளின் தாய் கொடூரமாக கொலை மர்மம் குறித்து போலீசார் குழப்பம். மதுபோதையால் நடந்த கோர விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தை உள்ளிட்ட 5 படுகாயம். வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு குறித்து நிதி ராஜாங்க அமைச்சரின் கருத்து. நாட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டின் சில பகுதிகளில் மாலையில் இடியுடன் கூடிய மழை. மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட வைத்தியர். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 320 முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரையிலான காலப்பகுதியிலே இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 317 முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் தேர்தல் வன்முறை தொடர்பில் 1 முறைப்பாடும், வேறு விதி மீறல்கள் தொடர்பில் 2 முறைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் அரசாங்க சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிராம உத்தியோகத்தர்கள் இன்று முதல் எதிர்ப்பு வாரமொன்றை பிரகடனப்படுத்தி 1 வாரத்திற்கு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டணியின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை கிராம உத்தியோகத்தர்களுக்கான புதிய சேவை யாப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று மற்றும் நாளை பணியை விட்டு வெளியேறுவோம் என்று கிராம உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். புத்தளம் மதுரகுளிய நலன் தழுவ பிரதேசத்தில் 3 பிள்ளைகளின் வயோதிப தாயொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தனது வீட்டினுள் மர்மமான முறையில் கட்டப்பட்டு ஆடைகளின்றி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மதுரகுளிய நலத்தழுவ பிரதேசத்தைச் சேர்ந்த செல்வம் மரிக்கார் ஐனா உம்மா என்ற 71 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 3 பிள்ளைகளின் தாயான இவர் தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பு காணியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வருவதாகவும் பிள்ளைகள் எப்போதாவது தம்மை பார்க்க வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த பெண் தனது வீட்டின் படுக்கையில் கைகளையும் கால்களையும் கட்டி ஏதோ ஒரு வழியில் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் எனவும், மேலும் உடலில் வெட்டுக்களோ அல்லது வேறு காயங்களோ காணப்படவில்லை என விசாரணை மேற்கொள்ளும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அந்த பெண்ணிடம் அதிகளவில் பணம் இருந்திருக்கலாம் எனவும், அவரிடம் இருந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள் என்பன காணப்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சிலாபம் மாரவில பகுதியில் கார் ஒன்றும் வேன் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் சிறு குழந்தை, பெண் உட்பட 5 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மாரவில பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்துக்கு செல்லும் வழியில் இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக வந்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து வேனுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிலாபம் பிரதேசத்தில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 விபத்தில் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மடு தேவாலயத்துக்கு செல்வதற்கு முன்னர் மாரவில பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்துக்கு சென்ற போதே விபத்துக்குள்ளாகியுள்ளனர். விபத்தின் போது காரை ஓட்டிச் சென்றவர் மதுபோதையில் இருந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது ஒரு பிரச்சினை அல்ல எனவும், அதற்காக நிதி ஒதுக்குவதற்கும் நிதி அமைச்சு தயாராக உள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். கொழும்பு செட்டியந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவின மதிப்பீடு 100 கோடி ரூபாயை தாண்டவில்லை எனவும்,
10 பில்லியன் தான் வரம்பு எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட மதிப்பீடுகளுக்கு பிறகு இன்னும் பணம் மீதமுள்ளது. அச்சிடுதல், பாதுகாப்பு, போக்குவரத்து போன்ற செலவுகளை தவிர அதிகாரிகளின் கொடுப்பனவுகள் போன்ற சில செலவுகள் உள்ளன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கான நிதி குறித்து நிதி அமைச்சகம் என்ற சந்தேகமும் கொள்ளக்கூடாது. ஏனெனில் செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு பணம் வழங்கப்படும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த மாதத்தின் முதல் 4 நாட்களில் மாத்திரம் 26,869 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 12,24,948 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர். அதற்கமைய இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, ஜெர்மன், சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வானிலை காணப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுவ, மத்திய, தெற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் வைத்தியர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலமானது இன்று அனுராதபுரம் கொரவப்புத்தாடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்டவர் கெபித்தி கொள்ளாவ சுகாதார வைத்திய அதிகாரியாக கடமையாற்றியவரும் சாமர சதுரங்க 38 வயது எனவும் தெரிய வந்துள்ளது. வைத்தியரின் மனைவி தவுதேகம வைத்தியசாலையில் தாதியராக கடமையாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரவப்புத்தாடை காவல் பிரிவுக்குட்பட்ட மொரகேவ பகுதியில் மனைவியின் தாயாரின் வீட்டில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த வைத்தியரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கொரவப்புத்தாடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.